நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. இடைவிடாத பெருஞ்சலங்கை ஆட்டம் ஆடி ராசிபுரத்தை அதிர வைத்த இளைஞர்கள். முதன்முறையாக ராசிபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் நாடார் சமூகத்தினரின் விழா கட்டளையில் அரங்கேறிய இந்த பெருஞ்சலங்கை ஆட்டம் அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் மற்றும் செல்லாண்டியம்மன் ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஐப்பசி திருவிழாவின் நாடார் குல சமூகத்தார்களின் கட்டளையில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா வந்த நிலையில் சென்னிமலை தமிழரின் பெருஞ்சலங்கை குழுவின் சலங்கை ஆட்டம் காண்போரை மெய்சிலுக்க வைத்தது. தமிழ்நாட்டில் கோவை, ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம், தர்மபுரி மாவட்டங்களை உள்ளடக்கிய தொன்மை மிகுந்த பாரம்பரியமிக்க பெரும் சலங்கை ஆட்டம். இது சாதாரணமான சலங்கையை விட 3 மடங்கு பெரிய சலங்கைகளை கணுக்காலின் மேல் கட்டி தொன்மையான தோல் இசைக்கருவிகளுடன் பெரும் ஆரவாரத்துடன் உற்சாகமாக ஆடும் ஒரு வீரமான ஆட்டம் இது. இந்த ஆட்டத்தின் சிறப்பே சலங்கைதான். வெண்கலத்தால் ஆன 100 கிராம் எடையுள்ள சலங்கைகளை வரிசையாக கோர்த்து முழங்கால் அல்லது கணுக்கால் வரை கட்டி இடைவிடாமல் ஆடும் ஆட்டம்தான் இந்த பெரும் சலங்கை ஆட்டம். இந்த தொன்மை மிகுந்த கலையை தற்பொழுது அழிவிலிருந்து மீட்டெடுத்து கொங்கு மண்டல பகுதிகளில் தற்பொழுது இந்த கலை பல்வேறு திருவிழாக்களில் ஆடப்பட்டு வருகிறது. நியூஸ் 21 செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் சீனிவாசன்.